எந்த அளவுக்கு இந்த ஜென்மாவில் உங்களால் முடிகிறதோ இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். அவரை பற்றின பதிவுகளை சித்தத்தில் ஏற்றிக்கொண்டே இருங்கள். கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் அது நம்மளுக்கு பயன்படக்கூடும். இப்போ இல்லைன்னா கூட நம்ம இந்த ஜென்மாவே போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இருந்தாலும் நாம் செய்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக இன்னொரு பிறவி ஏற்பட்டு விடுகிறது என்றாலும் இறைவனை மறக்காமல் அந்த நான் கற்ற அந்த விடயங்களிலிருந்து இன்னும் மேலும் நான் கற்க வேண்டும் என்று எண்ணினால் நல்ல விஷயங்களா தேடி தேடி படிங்க. இறைவனை பற்றி தேடி தேடி அறிந்து கொள்ளுங்கள். உள்ளார்ந்த உணர்தலை உங்களுக்குள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இருக்கிறவர்களும் சந்தோஷமா இருப்போம். நிறைய பேர் சொல்றது இருக்கிறவர்களும் சந்தோஷமா இருப்போம். நிறைய இறைவன் பணத்தை கொடுத்துருக்கார், பொருளை கொடுத்துருக்கார், பெயரை கொடுத்துருக்கார். நல்ல ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். ஆமாம், ஆண்டு அனுபவிச்சுட்டு போவோம். அந்த ஆண்டு அனுபவிக்கிறதுக்குள்ள நீ செஞ்ச அந்த தீவினையும் நல்வினையும் மீண்டும் உன்னை வந்து அடையும். எந்த இடத்திலும் இறைவனை பற்றி எண்ணாமல், இறைவனுடைய அந்த உயரிய குணத்தை பற்றி அறியாமல், இறைவனின் நினைவே இல்லாமல் வாழ்ந்தால் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி, அந்த பிறவி சூழலில் இருக்கின்ற நல்வினை தீவினையின் காரணமாக எல்லா கர்மமும் நமக்கு வந்து கொண்டே தான் இருக்கும். இந்த கர்மத்தின் விளைவாக நீ என்னென்ன அனுபவிக்க வேண்டும் என்று இருக்கிறாயோ எல்லாம் வந்து கொண்டே தான் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த பிறவிப்பினி வேண்டாம் அப்படிங்கிறவங்க, இறைவனை பற்றி உணர வேண்டும் என்று இருப்பவர்கள் காடு மலையென திரிந்து அலைந்து சித்தர்கள் ஞானியர்கள் என்பவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் மூலமாக கிடைக்கின்ற அந்த உபதேசங்களை காதில் வாங்கி கொண்டு அதன் பலனாக அல்லது அதன் தொடர்ச்சியாக அதில் செய்ய வேண்டிய விஷயங்களையெல்லாம் செய்து உங்கள் சித்தத்தில் எல்லா பதிவுகளையும் ஏற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு இந்த ஜென்மாவிலே அந்த உணர்தல் கிடைத்து விடுகிறதுங்கும் போது பெரிய கொடுப்பினை. அதுவும் இறைவன் கொடுக்கறது தான். அதுவும் இறைவன் கொடுக்கிற ஒரு கொடுப்பினை தான்.